ஆகஸ்ட் 7 வியாழக்கிழமை பரிசுத்தவான்களின் ஜெபம். பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. வெளிப்படுத்தின விசேஷம் 5:8. இங்கே பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை குறித்து வாசிக்கிறோம். வேதத்தில் பாவியின் ஜெபமும் பரிசேயனின் ஜெபமும் ஆயக்காரனுடைய ஜெபமும் கள்ளனின் ஜெபமும் விதவையின் ஜெபமும் நீதிமானின் ஜெபமும் இடம்பெற்றாலும் பரிசுத்தவான்களின் ஜெபம் மட்டுமே தூப வர்க்கத்திற்கு நேராய் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். தூப வர்க்கம் எப்பொழுதும் சுகந்த வாசனையாயும் நறுமணமாயும் மேலே எழும்புகிறது. தூப வர்க்கம் கரைந்து மறைந்து போனாலும் அந்த இடம் முழுவதும் தெய்வீக வாசனையினால் நிரம்பி விடுகிறது. அப்படியே ஜெபத்திலே போராடுகிற பரிசுத்தவான்கள் தங்களுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி மற்றவர்களுக்காக மன்றாடி பரிந்து பேசுகிறார்கள்.